சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை கோரிய வழக்கில் இன்று மாலை 4:30 மணிக்கு தீர்ப்பு வெளியாகும் என்ற ஒரு முக்கிய செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு யார் தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு? இதனுடைய முழுமையான பின்னணி என்னென்ன வாதங்கள் இந்த விசாரணையின் போது முன்வைக்கப்பட்டிருந்தன? விரிவான தகவல்கள். வணக்கம். ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் பிரசாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு காலை விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையை தொடர்ந்து இந்த கார் பந்தயம் நடத்தப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பெடரேஷன் ஆஃப் கூட்டமைப்பு ஆட்டோமொபைல் சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு என்ற ஒரு சர்வதேச அமைப்பின் ஒப்புதல் பெறப்பட்டதா, மருத்துவமனைகளுக்கு இடையூறு இல்லாமல் மக்கள் செல்ல எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்த அறிக்கைகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு காலையில தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தார்கள். இதன்படி இன்றைக்கு பிற்பகல் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொதுமக்கள் பாதுகாப்புக்கும் இயல்பான போக்குவரத்துக்கும் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகள், அதேபோல மருத்துவமனைகளுக்கு மக்கள் செல்வதற்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டு தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது சர்வதேச அமைப்பான FIA அமைப்பின் சான்று குறித்து மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பிய போது இந்த சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தப்பட மாட்டாது என்று அரசு தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சான்று இல்லாமல் பந்தயம் நடத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று குறிப்பிட்டார்கள். அப்போது குறுக்கிட்ட தலைமை வழக்கறிஞர் பந்தயம் நடக்கக்கூடிய தினத்தன்று தான் காலையில் தான் FIA தளத்தை ஆய்வு செய்து சான்றளிக்கும் என்று ஒரு விளக்கத்தை அளித்தார். இதையடுத்து இந்த FIA சான்று கிடைக்கும் பட்சத்தில் அதன் நகலை உடனடியாக மனுதாரர் தரப்புக்கு வழங்க வேண்டும் என்று அரசு தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் மாலை 4:30 மணிக்கு உத்தரவு பிறப்பித்ததாக அறிவித்திருக்கிறார்கள். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.